ஸோ ஒரு உண்மைய வந்து பேசினதுக்காக வந்து நெறைய பேர் வந்து ரொம்ப மரியாதையா வந்து கமெண்ட் செக்ஷன்ல பேசியிருந்தாங்க. எனக்கு ஆனா அது எல்லாத்துலயுமே வந்து அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட கேரக்டர் தான் தெரிஞ்சுது. அது எனக்கு பிரச்சனையே இல்ல. அத விட மோசமான ஆளுங்களலாம் நான் பார்த்துருக்கேன். அதுல நெறைய பேர் வந்து மத்த உயிர்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. கேவலமா கமெண்ட் பண்ணியிருந்த சில பேரையும் வந்து அவங்க கேவலமா திட்டியிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த உலகத்துல தப்ப வந்து தட்டி கேட்கறதுக்கும், மத்த உயிர்கள பத்தி யோசிக்கிறதுக்கும் சில மனுஷங்க இங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. அண்ட் அதுலயும் ஒருத்தர் வந்து இந்த கமெண்ட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. இத வந்து நான் உண்மையாவே இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நான் ரெஸ்பான்ஸ் குடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்பவே தப்பு. ஸோ அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வாங்க ஒரு சில விவசாய குடும்பத்துக்கிட்ட நாம பேசுவோம். அதுக்குனால எங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு. எனக்கு ஏற்கனவே ஒரு 2 3 லட்ச ரூபா திருடி போட்டானுங்க எங்கள் வீட்டில். திருடி போயிட்டானுங்க. வீட்டை பூட்டை உடச்சி உள்ளே திருடி போட்டேன். அதனால இதை வச்சுருக்கிறேன் ஐயா நான். நாய் இருக்கணும். ஆமாம். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் தான். நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் ஒரு வீட்டுக்காக இருந்தாலும், அதுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டுக்காக இருந்தாலும், ஒரு திருடம் வந்தாலும் அது கொலைக்கும். அதனுடைய என்ஜான்சியில் எழுந்து பார்க்கலாம், அது என்ன பண்ணுது ஏது பண்ணுது. அதை வச்சு அவன் யார் வந்திருக்காங்க வரலன்றதுலாம் தெரியும். என்ன அதனால் அப்படி இருக்கும்போது ஒரு வாட்ச்மேன் போட்டு எப்படி நம்ம வச்சுருக்கிறோமோ அந்த மாதிரி அது எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் வீட்டில் ஒரு மனுஷன் காவல் இருக்கிற மாதிரி இருக்கும். அது கண்டது என்ன சாப்பாடு மட்டும்தான். நம்ம நாய் இருக்கிறதுனால எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. நாங்கள் எங்கன்னா போய் வந்தால் அது ஓட்டப்போ என்ன வந்தால் கூட அனுமதியில் தெரியும். நான் நைட்டில் கடையை விட்டு போவோம், நாய் இப்போ பத்திரமா பார்த்துக்கோம். வீட்டில் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நல்லா பாதுகாப்பாக இருக்குது. வீடு கடையும் பாதுகாப்பாக இருக்குது. மீதி அது ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நன்றி விசுவாசத்தோடு அது நமக்கு பாடுபடுது. புலி சிங்கம் சிறுத்தை வந்தாலும் பேத்திக்கிட்டு போயிடுது. நாங்கள் வந்து தனியாக தான் இருக்கிறோம். கையில் நாய் 3 நாய் பாதுகாப்புக்கு தான் நாங்கள் குடும்பமே பண்ணியிருக்கோம். நாய் இருந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு. நண்பன் ஒரு பாதுகாவலர் மாரி நம்மளுக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கணும். தான் கிராமப்புற லைஃப் மெயினாக இருக்கணும். அதுமாதிரி வந்து பாம்பு எலி மற்ற எந்த இதுவாக இருந்தாலும் அது வந்து நம்மளை நெருங்கக்கூடாத அளவுக்கு அது வந்து கடிச்சு அது நாசமாக்கி அது ஒரு யாரும் வராத ஆளுக்கு அது பிடிச்சி போகாத ஆளுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு தான். அது நாங்கள் அசு தூங்கிட்டாக்கா அது பார்த்துக்கும். அது பார்த்து எழுந்தோம்னாக்கா யாரும் வர மாட்டாங்க. ஆமாம், நாய் எங்களுக்கு வேணும் ஐயா. இங்க எவ்வளவு விவசாய குடும்பத்துக்கு நண்பனா இருக்கிறது மாடுகள் மட்டும் இல்ல, நாய்களும் தான். நம்ம நாட்டு நாய்கள் நம்மளோட ஜீவன்கள் அவங்க. ஸோ சில பேருக்கு ஒரு சில இன்சிடென்ட் நடக்குதுன்னா அங்க எக்ஸாக்ட்லி என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியாது. அப்படியே காரணம் இல்லாம சில பேர் வந்து சில உயிர்கள் வந்து அப்படி நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்டெப்பை தான் நம்ம யோசிக்கணும். மொத்தமா வந்து இந்த உலகத்துக்கே இவங்க ஆபத்து, விவசாயிகளுக்கு ஆபத்து, கஷ்டப்படுறவங்களுக்கு ஆபத்து, இப்படிலாம் பேசுறது ரொம்பவே தப்பு.